தொடர்ந்து குண்டு வீசும் இஸ்ரேல். போர் நிறுத்தம் என்ன ஆனது? வியாழக்கிழமை காலை 6 மணி முதல் போர் நிறுத்தம் அமலுக்கு வரும் என ஹமாஸ் அறிவித்த நிலையில் இஸ்ரேல் மௌனம் காத்து வந்தது. இந்த நிலையில் பெயர் குறிப்பிட விரும்பாத இஸ்ரேல் அதிகாரி ஒருவர் வியாழக்கிழமை காலை 10 மணி முதல் சண்டை நிறுத்தம் அமலுக்கு வரும் என கூறியதாக இஸ்ரேல் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. ஆனால் வியாழக்கிழமை வழக்கம் போல் தொடர்ந்து இஸ்ரேல் வான்வெளியில் இருந்து குண்டு வீசி வருகிறது. தெற்கு காசாவின் கான் யூனிஸ் பகுதியில் 5 வீடுகள் மீது இஸ்ரேல் குண்டு வீசியுள்ளது. இதில் 15 பேர் கொல்லப்பட்டுள்ள நிலையில் பலர் இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளனர். மத்திய காசாவில் உள்ள டெய்ர் அல் பலாஹ் நகரத்தில் 2 வீடுகள் மீது குண்டு வீசியதில் பலர் கொல்லப்பட்டு ஏராளமானோர் படுகாயமடைந்துள்ளனர். ஆக்கிரமிப்பு மேற்கு கரையில் உள்ள பலாட்டா அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் போர் நிறுத்தம் வெள்ளிக்கிழமை முதல் அமலுக்கு வரும் என நம்புவதாக அமெரிக்க பாதுகாப்பு கவுன்சில் செய்தி தொடர்பாளர் அட்ரைனி வாட்சன் தெரிவித்துள்ளார். கத்தாரின் அமைதி உடன்படிக்கையின்படி வெள்ளிக்கிழமைக்கு முன்னதாக தங்கள் தரப்பில் இருந்து கைதிகள் விடுவிக்கப்பட மாட்டார்கள் என இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை ஆலோசகர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலின் செயல்பாடுகளுக்கு அந்நாட்டு கைதிகளின் உறவினர்கள் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளனர். தங்களது கேள்விகள், சந்தேகங்களுக்கு இஸ்ரேல் அரசு பதிலளிக்க மறுத்து வருவதாக கூறியுள்ளனர்.